வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை 2026 ஜனவரி 28 புதன்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். தென்சீன கடற்பகுதியிலிருந்து தாய்லாந்து வளைகுடா வழியாக சுமத்ரா தீவை வந்தடைந்திருக்கக்கூடிய காற்று சுழற்சி ஏற்கனவே நாம் அறிவித்ததுதான். அதோடு ஏற்கனவே மழைப்பிடிப்பை கொடுத்த நிகழ்வு போய் இணைந்து, அதாவது கலைந்து இணைந்து தீவிரமடைந்து இலங்கையின் தெற்கு பகுதியை நோக்கி, அதாவது ரொம்ப தெற்கே நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி வரக்கூடிய 31/1/2 தேதிகளில் வர இருக்கிறது. 31ஆம் தேதி இலங்கையில் தொடங்கும் மழை தமிழ்நாட்டிற்கும் இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்கள், தமிழ்நாட்டின் கடலோர பகுதி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென்கடலோரத்திற்கு பிப்ரவரி 1-2 தேதிகளில் ஆங்காங்கே நனைக்கும் மழை முதல் லேசான மிதமான மழை வரை ஆங்காங்கே கொடுக்கும். இது கடலூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி சிதம்பரம், பிச்சாவரம் உள்ளிட்ட பகுதிகள் தொடங்கி கன்னியாகுமரி வரை ஆங்காங்கே இருக்கும். தொடக்கம் பிப்ரவரி 1, நிறைவு பிப்ரவரி 2. தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி 2 தான் வாய்ப்பு. டெல்டா தென் மாவட்டங்களுக்கு பிப்ரவரி 1-2 ஆங்காங்கே தென் மாவட்டங்கள்னா கடலோர பகுதி, அதற்கு சற்று உள்ளேதான். அந்த நிகழ்வு மன்னார் வளைகுடாவின் தெற்கு பகுதி சொல்வதை விட நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் குமரிக்கடல், மன்னார் வளைகுடாவின் தெற்கு ஓரம் அப்படின்னு சொல்லலாம். குமரிக்கடல்ல அது கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி வந்து மன்னார் வளைகுடாவின் தெற்கு பகுதியோட அது தென்கிழக்கு பகுதியோட திரும்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிற காரணத்தினால தென் மாவட்டங்களின் கடலோரத்திற்கு சற்று உள்ளே மட்டும் மழைப்பொழிவை கொடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் மேற்கு நோக்கி வந்தால் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை வரைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். ஆக வரக்கூடிய பிப்ரவரி 1-2 தேதிகளில் டெல்டாவின் கடலோர பகுதிக்கு தான் உறுதியா இருக்கு, உள்ளே இருக்காது. நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, திருவாரூர். 2ஆம் தேதி புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி இருக்கும். திருநெல்வேலி, கன்னியாகுமரிக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை இந்த மாவட்டங்களுக்கு உறுதியா வாய்ப்பு இருக்கு. கடலோர பகுதிகளுக்கு பிப்ரவரி 1-2 தேதிகளில் கொஞ்சம் மேற்கு நோக்கி நகர்ந்து வந்தால் சிவகங்கைக்கும் புதுக்கோட்டையின் உள்பகுதிகளுக்கும் விருதுநகரின் கொஞ்சம் உள்ளேயும் தூத்துக்குடி மாவட்டத்தின் உள்ளேயும் தென்காசி, திருநெல்வேலி மாவட்டத்தின் உள்பகுதிக்கும் கொடுக்கும். இன்னும் கொஞ்சம் மேற்கே வந்தால் மேற்கு தொடர்ச்சி மலையோட தென் மாவட்ட பகுதிக்கும் கொடுக்கும். ஆக பிப்ரவரி 1-2 எப்படி அமையும் என்பதை நீங்கள் அப்டேட்ஸோட இணைந்திருக்கணும். பிப்ரவரி 1-2 தேதி மழை எப்படி இருக்கும்? சரி, அந்த நிகழ்வு மீண்டும் கிழக்கு நோக்கி திரும்பி அடுத்ததாக வரக்கூடிய நிகழ்வோட, அதாவது 4, 5, 6, 7 தேதிகளில் ஒரு நிகழ்வு வரும்னு சொல்லியிருந்தோம். அது 4 இலங்கைக்கும் 5, 6, 7 தமிழ்நாட்டிற்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். தமிழ்நாட்டில் கொஞ்சம் அது முன்னேறி சென்னை வரைக்கும் கொடுக்கும்னு ஏற்கனவே காலை அறிக்கையில் கொடுத்துருக்கோம். சென்னை திருவள்ளூர் மற்றும் சென்னைக்கும் நனைக்கும் மழை தான், லேசான மழை இருக்கலாம், பெரிய மழை இல்லை. ஆனால் சென்னை விட செங்கல்பட்டு கொஞ்சம் மிதமான மழையாக இருக்கலாம். அதற்கு தெற்கே விழுப்புரம், புதுச்சேரிக்கு மிதமான மழையாக இருக்கலாம். கடலூர் அதற்கு தெற்கே சற்று கனமழை, லேசான மிதமான மழை பரவலாக ஆங்காங்கே இருக்கும், சற்று பரவலாக இருக்கும். 5, 6 தேதி, அப்போ பிப்ரவரி 1-2, அடுத்த 5, 6, 7 தென் மாவட்டங்களின் கடலோர பகுதிகளுக்கும் தென் மாவட்டத்தின் உள்ளேயும் தெரிகிறது பிப்ரவரி 5, 6, 7. இதில் 6ஆம் தேதி நிறைய சுப நிகழ்வுகள் இருக்கு, திருமணங்கள்லாம் இருக்கு. ஆகவே 6ஆம் தேதி மழை வந்து விடுமோ என்று அச்சப்பட வேண்டாம். வந்தாலும் ஒதுக்கி ஆங்காங்கே தான், கிழக்கு கடலோரம் தான், உள்ளே சற்று முன்னேறினாலும் தூறல் நனைக்கும் மழை தான் இப்போ வரைக்கும். ஆகவே தொடர்ச்சியாகவோ பெரிய மழையோ கிடையாது, ஆங்காங்கே தூறல் நனைக்கும் மழை, லேசான மழை, ஒரு சில இடங்களில் மிதமான மழை, சற்று கனமழை எங்காவது இடத்துல இருக்கும், ஓரிரு இடங்கள் இருக்கும். இப்படித்தான் 5, 6, 7 அடுத்த மழை. அடுத்தது 11, 12, 13 தெரியுது. ஆனால் அந்த 11, 12, 13 நிகழ்வு பெருசா தீவிரம் இருக்காது. அடுத்து 15, 16, 17 அது வலுவான நிகழ்வாக தெரிகிறது. 15, 16, 17 பிப்ரவரி அது கொஞ்சம் வலுவான நிகழ்வாக தமிழ்நாட்டின் உள்ளேயும் ஏறி பொழியலாம். ஆனால் அது கடலோரம் வரைக்கும் உறுதி. கடலோரம் மற்றும் தென்கடலோரம் இலங்கையெல்லாம் உறுதி. இலங்கைக்கு பொறுத்த வரைக்கும் மார்ச்லையும் மழை இருக்குங்க.
பிப்ரவரி 15 வரை நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். பிப்ரவரி 15க்கு பிறகும் இருக்குது, மார்ச்லேயும் இருக்குது மழை. இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கைக்கு பெரிய அச்சுறுத்தல் ஏதும் இல்லைனால மிகட மழை பொழிவுலாம் இருக்குது. ஆனால் இது இலங்கையை கடக்காது. இலங்கை மீது ஏறினாலே இலங்கைக்கு மழை தராது. இலங்கைக்கு தெற்கு புறமாக போகிறதுனால இலங்கைக்கு நல்ல மழை பொழிவை கொடுக்கும். அதை விட கொஞ்சம் சற்று குறைவாக தமிழ்நாட்டின் கடலோரம் தென்கடலோரம் கொடுக்கும், சற்று உள்ளேயும் கொடுக்கலாம். ஆக பிப்ரவரி 1, 2, அடுத்தது பிப்ரவரி 5, 6, 7, அடுத்தது பிப்ரவரி 15, 16, 17, பிப்ரவரி 25லும் 23க்கு மேலே வாய்ப்பு இருக்குது. அடுத்த நிகழ்வு சற்று வலுவான நிகழ்வாக இருக்கும். ஆகவே அது பிப்ரவரி இறுதிக்குள்ளே நேலும், அதாவது பிப்ரவரி 15லிருந்து 28க்குள்ளே 2 நிகழ்வு இருக்குது. அதில் ஒரு நிகழ்வு வலுவான நிகழ்வாக இருக்கும். அனைத்து மாவட்டங்களுக்கும் எட்டி பிடித்து மழை பொழிவை கொடுக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கிங்க. நான் வானிலை அறிக்கை கொடுக்கும்போது முழுமையாக பெய்யும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. எதுவுமே அறுவடை விவசாயிகளுக்கும் விதைப்பு விவசாயிகள் உப்பளப் பணிகள் இதுக்கெல்லாமே நம்முடைய அறிக்கை பெருவுதவியாக இருக்கும். அறுவடை விவசாயிகளுக்கு இது தூறலே அவர்களுக்கு பெரிய உதவி. தூறல் வரும் என்று சொல்வதும் பெரிய, அதாவது நனைக்கும் மழை, விதை நேர்த்தி செய்கிறதுக்காக வச்சிருக்கிறது போகிறது, விதைக்காக ஒதுக்குதல், அறுவடை, இதெல்லாம் ரொம்ப துல்லியமாக அவர்கள் அறிந்து விதை, அதாவது அறுவடை செய்யணும். அதுக்காகத்தான் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். சிறுமழையும் பெருமழை பெஞ்சிரும், இதை நம்பி நீங்கள் பெரிய விவசாயம்லாம் தொடக்கிடக்கூடாது. ஆனால் இருக்கும் மழை, ஆனால் ஒரே மாதிரியே இருக்காது. பருவமழை காலத்திலேயே உள்ளே முன்னேறி பெய்யல, அதுக்கப்புறம் ஒரு நிகழ்வு 2 நிகழ்வு எதிர்பார்த்தோம், அதுவும் ஒதுக்கி போனது. ஆனால் கடலோரமெல்லாம் எதிர்பார்த்தது வலுத்து பெய்திருக்கிறது. டெல்டாவுக்கு முதல் சுற்று நிறைய மழை, இப்போ வந்தது காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னைக்கெல்லாம் நிறைய மழை பொழிவை கொடுத்தது. அடுத்தது வரக்கூடியது கடலோரம் தான் எதிர்பார்க்கிறோம். மாத இறுதியில் வரக்கூடிய 15 தேதிக்கு மேலே வரக்கூடியது கொஞ்சம் முன்னேறும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல தான் மார்ச்சில் உள்ளதும் கொஞ்சம் முன்னேறி பெய்யும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அப்படியே அதே முழுமையாக நம்பி விவசாயத்தை செய்ய முடியாது. நீங்கள் எப்போதுமே கைவசம் நீர் தேக்கி வச்சு கவலை இல்லாமல் விவசாயம் பண்ணதான் நான் திரும்ப சொல்கிறேன். நீர் தேக்கிறதுக்கு மழை இல்லைன்னு நீங்கள் சொல்லலாம், ஆனால் சில இடங்களில் நீர் தேக்கும் அளவிற்கு மழை இருந்துச்சு, கடலுக்கு திறந்து விட்டது. நல்லா புரியும் உங்களுக்கெல்லாம். அது தென்காசி மாவட்டத்திலே நான் ஏற்கனவே சொன்னேன். ஆகவே கைவசம் நீர் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்யணும். அது பெய்யும் பொழுது நாம் சேமிக்கணும், நாம் நினைக்கும் பொழுது அது பெய்யாது இயற்கை. அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க. ஆக மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்திடுங்கள். அது பெய்யும் வரை காத்திருங்கள். எப்பொழுதும் தயார் நிலையில் வைத்திருங்கள். கண்டிப்பாக கோடையில் மழை இருக்குது, நான் இந்த இடத்திற்கு பெய்யும் அப்படிங்கிறது இப்போ சொல்ல முடியாது. கண்டிப்பாக வடக்கத்திற்கு மாறான கோடை மழை இருக்குது, கோடை நிகழ்வு இருக்குது, வலுவான நீரோட்டம் இருக்குது. வெப்பநிலை இப்போ கடல் வெப்பம் குறைவாக இருக்கிற காரணத்தினால அளவான மழை இருக்குது. படிப்படியாக சூரியன் குத்துக்கதிர் மார்ச் 21க்கு வந்ததுக்கப்புறம் கடல் வெப்பம் உயர்ந்து வலுவான நிகழ்வாக மாறிடும். இந்த வருடம் அரபிக்கடலில் வலுவான நிகழ்வு இருக்குது. வங்கக்கடலை விட அரபிக்கடல் தான் அதிக சூடாகுது. பொதுவாக வங்கக்கடல் தான் அதிகம் சூடாகும், இப்போ அரபிக்கடல் தான் அதிகம் சூடாகுது இப்போ வரைக்கும் இன்றைய தேதியில். அங்கே வரக்கூடிய நாட்கள் அரபிக்கடலில் வலுவான நீரோட்டம், வெப்பநிலை உயர்ந்து கொண்டிருக்கு. கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழையும் வலுவாக இருக்கும் இந்த வருஷம். அது தொடர்பான அறிக்கை விரைவில் இந்த மாத இறுதிக்குள் வழங்குகிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். விரைவில் வழங்குவேன் என்று உறுதியளிக்கிறேன். தொடர்ந்து அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள். நினைவிருக்கட்டும், அறுவடை விவசாயிகள் பிப்ரவரி 1, 2, பிப்ரவரி 5, 6, 7, பிப்ரவரி 15, 16, 17, அடுத்தது பிப்ரவரி இறுதியிலையும் இருக்குது, மார்ச்லையும் இருக்குது. எங்கே எப்படி என்பதை அறிந்திருக்க வேண்டும். அப்டேட்ஸோடு இணைந்திருக்கணும். நன்றி.